நம்ம தமிழ சொல்றப்ப திட்டுனா கூட தமிழ்ல திட்டுப்பாங்க. அது என்ன திட்டினா இங்கிலீஷ்ல திட்டினா ஹிந்தியில திட்டினா எது இல்லை, தமிழ்ல திட்டினா நல்லா இருக்குமா கேட்க. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். அதாவது ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பேச போயிருந்தேன். நான் என் குழுவினரும் வந்திருக்காங்க. போய் இறங்கியாச்சு, ரயிலில் போய் இறங்கியிருக்கோம். ராத்திரி 10 மணி, குளிர். எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டேன் என் கூட வந்தவர்கிட்ட. எல்லாம் சரியா இருக்கு, அட்ரஸை காணோம்னா ஒருத்தன். அப்படியாவது கூட வருவாங்க. எங்களை சொல்ல என் கூட வந்தவங்க ரயில்வே ஸ்டேஷனில் கோபமா அப்படின்னு நடந்துகிட்டே இருந்து ஒருத்தர் மேலே மோதிக்கிட்டார். மோதுனதோடு விட்டா பரவாயில்ல, எருமாடு கண்ணு தெரியல அப்படின்னாரு. அந்த ஆள் இவர் கையை பிடிச்சிட்டாரு. எருமாடா நீங்க தமிழ்நாடா அப்படின்னு கேட்டாரு. கேட்டதோடு மட்டும் என்னை பார்த்துட்டாரு. அப்போ ஓரளவுக்கு என்ன தெரியும். என்னையா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, அட்ரஸ் அகாடமியா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உடனே ஓடினாரு. லேண்ட்லைனில் போய் பேசினாரு. வேனை கூப்பிட்டு வந்தாரு. எங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றினாரு. ஹோட்டலுக்கு தங்க வச்சாரு. அந்நேரம் வெந்நீர் போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அதே மாதிரி எங்க எல்லாருக்கும் 3 நாள் கூடவே இருந்து எல்லா உதவியும் செஞ்சு, ஊருக்கு போறப்ப எங்களுக்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து கண் கலங்கி அப்படியே போயிட்டு வாங்கிறாரு. இவ்வளவு ஏன் நடந்ததுன்னா ஒரு எருமாடு. இவர் இந்தியில திட்டி, அவர் தெலுங்குல திட்டி என்ன ஆயிருக்கும். அப்ப வஞ்சா கூட தமிழ்ல வந்தா நமக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் சொல்லலைங்க. அருணகிரிநாதர் சொல்றார், மொய்தாரணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். வையபார்மன் போல் கைதான் இடுவதுடையான் தலைவத்தின் கற்கரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. எப்பவும் தமிழ் பேசுப்பா, நல்லா இருக்கும். இன்னொன்னுங்க, தமிழை ரசிக்க பழகிட்டுன்னு வச்சுங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஸ்லேடைன்னு கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஸ்லேடை